ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுரூர் ராஜி பேசுகிறேன். இது சுரூர் ராஜியின் கதை சொல்லும் நேரம். சூர்யாவின் சுப்ரபாரதம். இது வரைக்கும் 39 பகுதி கேட்டிருப்பீங்க. இன்றைக்கு 40ஆம் பகுதி. ரீனாவும் சூர்யாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச ஆரம்பித்தாங்க. ரீனா தன் மனசுக்குள்ளே இருக்கிறத வெளிப்படையாக அவளும் பேச ஆரம்பிக்க, சூர்யாவும் அவளை பற்றி அவனோட மனசில் என்ன இருக்குது அப்படின்றத ரீனா கிட்டேயும் தெளிவாகவே பேச ஆரம்பித்தான். அவன் பேச பேச ரீனா மன வருத்தத்தில் அழ ஆரம்பித்தான். உன் மனசை கஷ்டப்படுத்தணும்னு நான் சொல்லலை ரீனா. நான் சொல்கிறத கேட்டு நீ பாஸ்கரை கல்யாணம் செய்து கொண்டா உன்னுடைய வாழ்க்கைக்கு மிகவும் நல்லதாக இருக்கும். இல்லைன்னா நான் உன்னையும் உன்னோட குழந்தையும் பாதுகாப்பாக உன்னுடைய பழைய வீட்டிலே தங்க வச்சிடுவேன். அதுக்கப்புறம் உன்னை பார்க்க கூட நான் விரும்பவே மாட்டேன். என்னை பற்றி உனக்கே நல்லா தெரியும். உன் மனசுக்குள்ளே இந்த மாதிரியான ஒரு எண்ணம் இருக்குன்னு ஆரம்பத்திலே எனக்கு தெரிஞ்சிருந்தா உன்கிட்ட நான் இன்னும் வெளிப்படையாக ஆரம்பத்திலே பேசியிருந்தா உன் மனசுக்குள்ளே இவ்வளோ வருத்தமும் வேதனையும் இருந்திருக்காது. நீ திருமணம் செஞ்சுக்கிட்டேன்னா உன்னோட அம்மா வீடு போல் உன் குடும்பத்தோட என் வீட்டுக்கு எப்போது வேணும்னாலும் நீ வரலாம் போகலாம். சுப்ரியா உன்னையும் உன்னோட குழந்தையும் நல்லாவே பார்த்துக்கொள்வா. அது உனக்கே நன்றாக தெரியும். அப்புறம் உன்னோட இஷ்டம். நான் இதுக்கு மேலே உன்கிட்ட எதையுமே பேச போகிறதில்ல. நல்லா யோசிச்சு நாளைக்கு காலையில் எனக்கு ஒரு நல்ல முடிவை நீ சொல்லு. நல்ல முடிவாக நீ சொல்லுவேன்னு உன்கிட்ட நான் எதிர்பார்க்குறேன். இதுக்கப்புறமும் நீ உன்னோட மனசுக்குள்ளே நான் தான் இருக்கேன்ற எண்ணத்தில் நீ ஏதாவது பேசி என்கிட்ட பழக ஆரம்பித்தேன்னா அதுக்கப்புறம் நான் என்ன முடிவு எடுப்பேன்னு எனக்கே தெரியல. உன்னை பழைய வீட்டில் விட்டுடுறேன்னு தான் இப்போ சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் நீ என்கிட்ட பேசுகிறதும் நடந்துக்கிறதையும் பொறுத்து தான் நான் உன்னுடைய விஷயத்தில் வேறு ஒரு முடிவு எடுக்கிற மாதிரி வரும். இப்போதைக்கு என் மனசில் இருக்கிறதெல்லாம் நான் உன்கிட்ட சொல்லிட்டேன். நீ எனக்கு ஒரு நல்ல முடிவை சொல்லுவேன்னு நான் உன்னை எதிர்பார்க்குறேன். சரி வா, வீட்டுக்கு போகலாம். ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. சுப்ரியா வேற எனக்காக காத்துட்ருப்பா. வா போகலாம் என்று ரீனாவை அழைத்து கொண்டு வீட்டிற்குள் சென்றான் சூர்யா. சூர்யாவும் ரீனாவும் வரத்தை பார்த்த உடனே பூர்ணிமாவும் என்ன பேசியிருப்பான்னு தெரியலையே. ரீனாவோட முகம் ரொம்பவே வாடி இருக்கு. போகும்போது அவ்வளோ சந்தோஷமாக போனா, ஆனால் இப்போ வாடின முகத்தோடு வந்திருக்கிறா. சுப்ரியாவும் தான் சொன்னான் ரீனா கிட்ட சூர்யா என்ன பேச போகிறாருன்னு தெரியும்னு சொல்லிட்டு. கடவுளே, எதுவாக இருந்தாலும் ஒரு நல்ல முடிவாக தான் இருக்கணும். ரீனா இந்த வீட்டை விட்டு போனாதான் சுப்ரியாவோட வாழ்க்கையில் இன்னும் சந்தோஷமும் நிம்மதியும் கிடைக்கும். இதுக்கு கடவுள் தான் சூர்யா மூலமாக ஒரு நல்ல வழியை காட்டியிருக்குன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு தன்னுடைய மனசுக்குள்ளேயே பூர்ணிமா சமாதானம் செஞ்சுக்கிட்டான். ரீனாவையும் சுப்ரியா பார்த்த உடனே அவளுடைய மனசுக்குள்ளே கண்டிப்பாக அவளுடைய மறுமணத்தை பற்றி தான் சூர்யா பேசியிருப்பார். அதனால தான் அவளுடைய முகம் இப்படி வாடி இருக்கு. சரி, ரீனா என்ன முடிவு எடுக்க போகிறான்னு தெரியலையே. சரி, இன்னும் ஒரு நாள் தானே, நாளைக்கு காலையில் எதுவாக இருந்தாலும் தெரிஞ்சிட போகுது அப்படின்னு சுப்ரியாவும் தன்னுடைய மனசுக்குள்ளே ஒரு போராட்டத்தை வச்சுட்டு இருந்தான். மறுநாள் காலை சூர்யா டிஃபன் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அங்கே வந்த ரீனா சூர்யா கிட்ட, சூர்யா, நீ சொன்னபடியே நான் மறுமணத்துக்கு சம்மதம் தெரிவிக்கிறேன். ஆனால் நீ என்னை மட்டும் வெறுத்துடாத சூர்யா. எப்போதும் போல் என்கிட்ட நீ அன்பாகவே இரு. நீ என்னை வெறுத்துட்டா என்னால் அதை தாங்கி கொள்ளவே முடியாது என்று சொல்லிவிட்டு ரீனா அழ ஆரம்பித்தாள். அழாத ரீனா, நீ உன்னோட வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ ஆரம்பித்தா நிச்சயமாக நான் உன்னை வெறுக்க மாட்டேன். சரி, அப்போது பாஸ்கர் சார்கிட்ட ஃபோன் பண்ணி சாயந்தரமாக வீட்டுக்கு வர சொல்கிறேன். நீ எதுவாக இருந்தாலும் அவர்கிட்ட வெளிப்படையாகவே பேசு. உன்னோட மனசில் என்ன இருக்குன்றதையும் நீ அவர்கிட்ட சொல்லு. அவரும் உங்ககிட்ட நல்லபடியாக தான் பேசுவார். 2 பேரும் பேசி ஒரு முடிவுக்கு வந்து நான் அதுக்கப்புறமா என்ன செய்யலான்றத நான் பார்க்குறேன் அப்படின்னு சூர்யா சொன்னான். ரீனாவும் சரின்னு தலையாட்டினான். பிறகு சூர்யா சுப்ரியாவோட பக்கம் திரும்பி, சுப்ரியா,
நீ ரீனாவுக்கு கொஞ்சம் சமையல் வேலையும் கற்றுக்கொடு, போகிற இடத்துல அவளுக்கு அது ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படின்னு சொன்னான் சூர்யா. சரி அப்படின்னு சுப்ரியாவும் சொல்லிட்டு ரீனா கிட்ட கிச்சனை அழைச்சிக்கிட்டு போய் அவளுக்கு சிம்பிளாக என்ன செய்ய முடியுமோ அதை அவகிட்ட பொறுமையாகவே எடுத்து சொல்ல ஆரம்பிக்க ரீனாவும் அமைதியாக சுப்ரியா சொல்கிறத காதில் வாங்க ஆரம்பித்தான். அன்னைக்கு சாயந்தரமே பாஸ்கரை சந்தித்து பேசி மனம் 2 பேருக்கும் ஒத்து போக இருவருமே திருமணத்துக்கு சம்மதமும் சொன்னாங்க. சூர்யா உடனே திருமணத்திற்கான ஏற்பாடுகளை விரைவாகவே செய்ய தொடங்கினான். வந்த ஒரே வாரத்தில் திருமணத்தை நல்லபடியாகவும் எளிமையாகவும் முடித்து வைத்தான். சுப்ரியாவோட வீட்டிலையும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. எங்கே ரீனா என் மகளின் வாழ்க்கைக்கு ஒரு தடையாகவோ காலம் முழுவதும் இருந்துடுவாளோன்னு நான் ரொம்ப பயந்துக்கிட்டே இருந்தேன். இப்போ தான் எனக்கு நிம்மதியாகவும் சந்தோஷமாக இருக்குது என்று பூர்ணிமாவிடம் வெளிப்படையாகவே கூறினாள் ராதிகா. ரீனாவும் பாஸ்கருடன் வாழத் தொடங்கினான். 3 நாட்கள் கழித்து அவங்க 2 பேரையும் ஏர்போர்ட்டில் வழி அனுப்ப சூர்யாவும் சுப்ரியாவும் அவர்களை அழைச்சிக்கிட்டு ஏர்போர்ட்டுக்கு போனாங்க. ரீனா மட்டும் சூர்யாவை விட்டு பிரிய மனசே இல்லாமல் அவன் பக்கத்துலேயே உட்காந்து அழுதுகிட்டே இருந்தான். சூர்யா அவளை சமாதானப்படுத்திக்கிட்டே இருந்தான். பிறகு பாஸ்கரிடம் சூர்யா, சின்ன வயசுலேருந்தே நானும் ரீனாவும் ஒன்றாவே பழகிட்டோம். நீங்கள் இவளை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கோங்க. ரீனா என்னையே மறந்து உங்களை மட்டுமே நினைக்கிற அளவுக்கு நீங்கள் தான் அவள் மனசில் இடம் பிடிக்கணும் அப்படின்னு சூர்யா சொன்னான். ஓகே சூர்யா, நீ தான் ரீனாவை பற்றி என்னிடம் முதலையே சொல்லிட்டே. இனிமே ரீனாவையும் அவள் குழந்தையும் பற்றி நீ கவலையே படாத. அவங்க 2 பேருமே இனி என்னோட பொறுப்பு அப்படின்னு பொறுமையாக சொன்னார் பாஸ்கர். தேங்க்ஸ் சார் என்று சொல்லிவிட்டு ரீனாவிடம் திரும்பிய சூர்யா, ரீனா, இது உன்னுடைய சொத்துக்கள் பற்றின டாக்குமெண்ட். இதை நீ பத்திரமா வச்சுக்கோ. மற்ற விஷயத்தெல்லாம் உன்னுடைய வக்கீலே உனக்கு ஃபோனில் தொடர்பு கொண்டு பேசுவார் அப்படின்னு சூர்யா சொன்னான். உடனே ரீனா, சூர்யா, இதிலிருந்து நான் உனக்கு கொஞ்சம் பணம் தரேன். நீ தனியாக ஏதாவது பிஸ்னஸ் பண்ணு. ஏன் ராத்திரி பகலுன்னு இப்படி கஷ்டப்படுற? என் மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது என்று ரீனா சொல்ல, அதெல்லாம் எதுவும் வேணாம் ரீனா. இன்னும் கொஞ்ச நாளில் நானே பணம் சேர்த்து தனியாக சொந்தமாக ஒரு பிஸ்னஸை தொடங்கி விடுவேன். நீ உன்னுடைய வாழ்க்கையை பற்றி மட்டும் யோசி. சரி, டைம் ஆயிடுச்சு, நீங்கள் 2 பேரும் கிளம்புங்க என்று அவர்களிடம் கூறினான் சூர்யா. பிறகு ரீனா சுப்ரியாவை கட்டி அணைத்து கொண்டு அழுதாள். சாரி சுப்ரியா, நான் உன்னை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன். ஆனால் என் மனசு வருத்தப்படுற மாதிரி நீ ஒரு நாளும் என்கிட்ட பேசி நடந்துக்கிட்டதே இல்லை. நீ என்னை நல்லாவே பார்த்துக்கிட்ட. அதை விட என் குழந்தைய நீ தான் கண்ணும் கருத்துமாக இருந்து வளர்த்த. சூர்யா சொன்னதுக்காக மட்டும் இல்லை இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கலை. எப்போ சூர்யா அவனுடைய பர்ஸில் இருந்து அந்த செயினை எடுத்து உன் கழுத்தில் போட்டானோ அப்போவே எனக்கு புரிஞ்சு போச்சு. இனி அவர்கிட்டேருந்து உன்னை என்னால் எந்த காலத்துலேயும் பிரிக்க முடியாதுன்னு. அதனால தான் நானும் திருமணத்துக்கு முழு மனசோடு சம்மதம் சொல்லி ஒத்துக்கிட்டு கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன். சூர்யாவை நான் ரொம்பவே மிஸ் பண்ணிட்டேன் சுப்ரியா. ஆனால் எந்த சூழ்நிலையிலும் நீ அவனை மட்டும் மிஸ் பண்ணிடாது. நீ அவனை காலத்துக்கும் உன் கூடவே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோ. நீ அவனை மட்டும் வெறுத்து ஒதுக்கிடாது. சூர்யா மாதிரி ஒருத்தன் உனக்கு கட்டுறதுக்கு நீ புண்ணியம் பண்ணி இருக்கணும். அதற்கான வாய்ப்பை நான் இழந்துட்டேன். நான் செஞ்ச தப்பால சூர்யா எனக்கு கிடைக்காம போயிட்டான் அப்படின்னு சுப்ரியா கிட்ட கண் கலங்கி சொன்ன ரீனா பிறகு சூர்யாவிடம் திரும்பி, சூர்யா, அடுத்த தடவை நான் உங்க 2 பேரையும் பார்க்கும்போது உங்க 2 பேர்கிட்ட ரொம்பவுமே சந்தோஷமான விஷயத்த கண்டிப்பா நான் மிகவும் எதிர்பார்ப்பேன். சரி, நான் வரட்டும் என்று சொல்ல சுப்ரியாவும் குழந்தையை நன்றாக கொஞ்சி விட்டு ரீனா கிட்ட குழந்தைய அவள் கையில் கொடுத்துட்டு, குழந்தைய ரொம்ப பத்திரமா மிகவும் பாதுகாப்பாக பார்த்துக்கோ ரீனா என்று சொல்லிவிட்டு சுப்ரியா கண் கலங்க ஆரம்பித்தான். அவங்க 2 பேரையும் வழி அனுப்பிட்டு, சரி நம்ம வீட்டுக்கு போகலாமா என்று சூர்யா கேட்க, ரீனாக்கு குழந்தை பிறந்ததுலேருந்து என் கூடவே தான்
அந்த குழந்தை இருந்தான். ராத்திரி பகலுன்னு அவனை நான் தான் நல்லபடியாக பார்த்துக்கிட்டேன். இனி அந்த குழந்தைய விட்டுட்டு நான் எப்படி வீட்டில் இருக்க போகிறேன்னே எனக்கு தெரியல. எனக்கு அவன் ஞாபகமாகவே தான் இருக்கும். என்னால் அவனை அவ்வளோ சீக்கிரத்தில் மறக்கவும் முடியாது. குழந்தைய இத்தனை நாளாக கொஞ்சிக்கிட்டு இருந்து அவன் கூட சந்தோஷமாக இருந்தேன்னா இனிமேல் எப்படி அந்த குழந்தை இல்லாமல் இருக்க போகிறனோ எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சுப்ரியா மேலும் அழ ஆரம்பித்தான். அதுக்கு என்ன, இன்றைக்கே நீ என்கிட்ட சம்மதம்னு மட்டும் சொல்லு, அதற்கான ஏற்பாடுகளெல்லாம் நான் உடனே சீக்கிரமாக பண்ணிடுறேன் என்று சூர்யா கேட்டு புன்னகைக்க சுப்ரியாவும் கோபத்தோடு சிறிது வெட்கப்பட்டு கொண்டே, உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா என்று சொல்லிவிட்டு வேகமாக ஏர்போர்ட்டை விட்டு வெளியில் போக ஆரம்பித்தாள். ஏய், இனிமே என் வேலையே இதுதான் என்று சொல்லி அவளை பின்தொடர்ந்து ஓட ஆரம்பித்தான் சூர்யா. இவங்க 2 பேரும் இதுக்கப்புறம் வாழ்க்கையில் இணைஞ்சு இருப்பாங்களா, இல்லை மறுபடியும் இவங்களோட வாழ்க்கையில் புயல் வீசுமா தெரியல. ரீனாவோட இந்த முடிவு சூர்யாவுக்கும் சுப்ரியாவுக்கும் ஒரு நல்ல தொடக்கத்தை தான் தரும். கண்டிப்பாக அப்படி தான் இருக்கணும். ஆனால் மறுபடியும் சூர்யா சுப்ரியாவோட வாழ்க்கையில் புயல் அடிக்க ஆரம்பித்தா அந்த புயல் யாரால் வரும், எப்படி வரும், பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ரீனாவும் சூர்யாவும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தான் இப்போ இந்த கதையை நான் முடிக்க போகிறேன். சந்தோஷமாக போன சுப்ரியாவை துரத்திக்கிட்டே சூர்யாவும் வேகமாக போக ஆரம்பித்தான். இன்னிலேருந்து நம்மளுடைய வாழ்க்கை ஆரம்பிக்க போகுதுன்னு நினச்சிக்கிட்டு தான் சூர்யா போயிருப்பான். அவனுடைய வாழ்க்கை ஆரம்பிக்குமா, இல்லை மறுபடியும் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு தடங்கல் வருமா? மீண்டும் உங்களை அடுத்த பகுதியில் சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் சுருராஜ். இது சுருராஜின் கதை சொல்லும் நேரம். பாய்.